இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே. அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டேக்கு வந்து இன்றைக்கி வந்து நார்மலாக தான் போச்சு. காலையிலேயே அவங்க மார்க்கெட் கிளம்பி போயிட்டாங்க. ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. சரி ஈவினிங் ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே பவர் கட்டு. 6 மணிக்கு தான் கரண்ட் வரும். என்ன பண்ணுறதுனே தெரில. பகல் ஃபுல்லாக மழை தூறிட்டே இருந்துச்சு. வெளியவே போக முடியல. அப்புறம் ஈவினிங் போல் பசங்களை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போனேன். லைட்டாக மழை தூறிட்டே தான் இருந்துச்சு. அப்புறம் 2 பேத்தையும் வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் கேக் ஷாப் போயிருந்தேன் கேக் வாங்குறதுக்கு. அப்புறம் ஐஸ் கேக் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தேன். அப்புறம் ஐஸ் கேக்லாம் வேண்டாம், கிளைமேட் ரொம்ப மழை தூறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட்டர்ஸ்காட்ச் கேக் தான் வாங்கியிருந்தேன். அது வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எப்போவுமே இந்த இது பர்த்டே பார்ட்டி பேப்பர் இதெல்லாம் ஒட்டுவேன். ஆனால் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த உடஞ்ச பலூன் ஏதாவது இந்த பிள்ளைங்க வாயில் போட்டுருமோன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் பலூன் ஒட்டினேன். அதனால் இந்த டைம் எதுவுமே பலூன் ரொம்ப ஒட்டலை. அந்த பார்ட்டி பேப்பர் எதுவுமே போடலை. ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக பிச்சு பிச்சு போட்டுடுறாங்க. அதனால் இந்த மாதிரி நெட்டு இந்த டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதான் போட்டிருந்தேன். அப்புறம் அப்போ தான் மழை லைட்டாக வெறிச்சிருந்துச்சு. பையனை டியூஷன் அனுப்பிச்சி விட்ருந்தேன். அப்புறம் மாடியில் கொஞ்சம் கூட்டுறக்கெல்லாம் இருந்துச்சு. எல்லாம் போய் கூட்டி விட்டுட்டு அப்படியே மேலே நல்லா இருந்துச்சு கிளைமேட். போய் நின்று பார்த்துட்டு கீழே சமைக்கிறதுக்கு வந்துட்டேன். 6 மணிக்கு தான் கரண்ட் வந்துச்சு. குயிக்காக செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்பாத்தி முட்டை குருமாவும் ரொம்ப பிடிக்கும். அதனால சப்பாத்தி முட்டை குருமா அப்புறம் ஒயிட் குஸ்கா பருப்பு பாயாசம் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்ததுமே பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிட எல்லாம் வச்சு கொடுத்துட்டேன். அப்புறம் நிஷாந்த் டியூஷன் போயிட்டு லேட்டாக தான் வருவான். அதனால வந்து சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறமா கேக் கட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவன் வந்ததுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணோம். அப்புறம் பாப்பா, நிஷாந்த் அப்புறம் அவங்க எல்லாருமே கேக்லாம் கட் பண்ணி சும்மா சிம்பிளாக தான் இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். எப்போவுமே வருஷம் வருஷம் கேக் கட் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த டெக்கரேஷன் தான் ஃபுல்லாக பண்ணுவேன். ஆனால் இப்போ பசங்க வளர்ந்துட்டாங்க. இருந்தாலுமே பயமாக இருக்குது. வாயில் ஏதாவது போட்டுப்பாங்களோ அப்படின்னு. ஏன்னா நிஷாந்த் அந்த வேலையெல்லாம் பண்ணுவான். பலூன்லாம் போட்டு முழுங்கிடுவான். தொக்கம் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் பயந்துகிட்டே அதெல்லாம் ஒட்டலை. சும்மா சிம்பிளாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எதுவும் எஃபெக்டாக போடலை. பிள்ளைங்க பர்த்டேக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் மாற்றி மாற்றி கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவுக்கு வந்து எப்போவுமே குளிச்சுட்டு வந்து திருநூறு பூசி விடுவாங்க. பாப்பாவுக்கும் நிஷாந்துக்கும் அதே ஞாபகத்தில் கையில் கொஞ்சம் கேக் ஒட்டவும் அதை திருநூறுன்னு நினச்சி டக்குன்னு பூசி விட்டுட்டாங்க. அப்புறம் எல்லோரும் கேக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. அதனால எல்லாத்தையுமே தூங்க போக சொல்லியாச்சு. ஏன்னா இப்போ குளிருக்கு வந்து காலையில் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப லேட் ஆகுது. அதனால் சீக்கிரமாக போய் தூங்குங்கடான்னு சொல்லிவிட்டு எல்லாம் தூங்க போய் அனுப்பிச்சி விட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.